தேர்தலை மையமாக வச்சு தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பாஜக கையில் எடுத்திருக்கோம். சார், திருப்பரங்குன்ற இஷ்யூ ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறார். அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது மட்டும்தான் பிஜேபியோடைய நிலைப்பாடு. சிம்பிள். பட் அதுக்கு முன்னாடியே இது வந்து திருப்பரங்குன்ற மலை வந்து நம்முடைய மலை தான், சிக்கந்தர் மலை கிடையாது, ஸ்ரீகந்தர் மலை அப்படின்ற விஷயத்த திரும்ப சொன்னது யார்? சார், ரொம்ப சிம்பிள். ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா சார் சொல்லுது? லாஸ்ட் சுல்தானேட் ஆஃப் மதுரை வந்து முகமது பின் துக்ளக் வந்து அங்கே ஆண்டுட்டுருக்கார் டெல்லியில். அவருடைய சுல்தானேட்டில் இருக்கிறவர் தான் சிக்கிந்தர். அந்த சிக்கிந்தர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை 36 வருஷத்தை மூடி வச்சிடுறாங்க. எல்லா கோயிலையும் இடித்து எல்லாத்தையும் கொள்ளையடித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிக்கிந்தருங்கிற ஒரு சுல்தானேட்டுடைய ஒரு பிரான்ச்சுங்க. அப்போது வந்து ஒரு விஜயநகர் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே சென்று திருச்சியில் இருக்கிற நம்ம ஸ்ரீரங்கத்தையும் மதுரையும் அங்கே வந்து போய் கான்கர் பண்ணி அதை பிடிச்சு சிக்கிந்தரை தோலை உரித்து மதுரைக்கு வெளியில் மாட்டுறாரு. இதுதான் ஹிஸ்ட்ரி. நீ கொஞ்சம் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். மாட்டிட்டு அந்த சிக்கிந்தர் அப்படிங்கிற அந்த சுல்தானேட்டுடைய தளபதிக்கு கோரிப்பாளையத்தில் மதுரையில் இன்னொரு தர்கா இருக்குது. இந்த மேலே வச்சிருக்க தர்கா கீழே ஒரே ஆளுக்கு 2 தர்கா இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி 2 தர்கா இருக்கிற இடத்துல குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்ட்டு நாங்கள்லாம் சொல்ல வேணாங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாட வேண்டாம். காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட்ஸ் போயட்டு சந்திரகுப்தா மௌரியா பீரியடில் 4th செஞ்சுரியில் அவர் பாடிய ஒரு 5-6 கிளாசிக்ஸில் கந்தனுடைய பிறப்பை பற்றி பேசியிருக்கார். அதை பாட்டாக பாடியிருக்கார். அதனால் அந்த காலத்திலேருந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு இடம்ட்டு திருப்பரங்குன்றம் வந்து ஹிந்து மலைங்கிறது எனக்கு தெரியும். அந்த கான்செப்டுக்கே நாங்கள் போகலைங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஜட்ஜு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. எந்த ஸ்டேவும் இவங்களுக்கு இல்லை. ஸ்டேயே இல்லாமல் போலீஸுடைய பவரை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மேலே போய் ஏற்ற அனுமதிக்கலை எங்களை. அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த நாள் அப்போ அந்த அந்த டிசியோ அந்த ஏசியோ என்ன சொல்கிறாங்க, 6 மணிக்கு மேலே மலை மேலே யாரையுமே ஏற அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இவர்கள் இந்த சிஎம்கே என்ற டிஎம்கே என்ன பண்ணுறதுன்னா, அவங்க சிக்கந்தர் மலையில் அவங்க கொடி ஏற்றணும் போது நைட்டில் போலீஸ் பாதுகாப்போடு ஏற்றுது. ஒரே மலையில் நைட் ஏறக்கூடாதுன்னு சொல்கிற போலீஸு நைட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதனால தான் திமுக ஒரு மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது இல்லாத ஒரு விஷயத்த இன்னும் சொல்லணும்னா அவங்க வந்து யார் ஜட்ஜு சொன்னதை விட நீங்க பெரிய ஆளா? எங்க ஏற்றப்படுதோ தீபம் அங்கதான் ஏத்திட்டு இருக்கோம். ரொம்ப இல்லாத ஒரு பழக்கத்தை திடீர்னு ரொம்ப சிம்பிள் சார். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட்னா ஹைகோர்ட், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணாருன்னா நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணலாமே ஒழிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆஸ் அ கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்டே இருந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். 2 ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டே வச்சுருந்துருக்கணும். ஸ்டேவே ஸ்டே இல்லை, இப்போவும் ஸ்டே இல்லை. அதனால தான் இம்பீச்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் அவங்களுக்கு ஸ்டே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்டே இருக்கா சார்? இல்லை, ஸ்டே இல்லை. அப்போ ஸ்டே இல்லைன்னா கவர்மெண்ட் அப்போ இனிமேல் வந்து எந்த விதமான ஒரு ஃபஸ்ட்டு ஜட்ஜு கொடுக்குற எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமோ ஸ்டே இல்லாமல் நான் அப்பீல் போயிருக்கேன்னா போலீஸ் சும்மா இருந்துருமா? இனிமேல் யார் மேலே வேணால் எந்த ஜட்ஜ்மெண்ட் வேணால் எடுத்து கொடுக்கட்டாங்க. ஏன் ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, நான் லைஃப் சென்டென்ஸ்லாம் போக மாட்டேன், நான் அப்பீல் போயிருக்கிறேன்னு. நீதிமன்ற அவமதிப்பு அரசு எதிர்கொண்டு இருக்கு, அதிகாரிகள் எதிர்கொண்டு தான் சார். நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது சொல்றீங்க, சுப்ரீம் கோர்ட் வரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நீ போய் ஃபேஸ் பண்ணுன்னு. நீதிமன்ற அவமதிப்பை அப்படின்னா இதுக்கு ஸ்டேவும் கொடுக்கல. சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வந்து இதை வந்து நீதிமன்ற அவமதிப்பை வந்து நீ ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியருங்கிறது தானே அர்த்தம். சரி, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஒரு தனிநபர் ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷனர் போகிறாரு. அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாரு. ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது இல்லைங்க, ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. சரி, ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க, வாங்குறாருன்னு இல்லை. ஆனால் அன்னைக்கு தீபம் ஏற்றணுன்றப்போ நைனா நாகேந்திரன் வந்து நிற்கிறார். எல்லா பாஜக ரொம்ப சிம்பிள். சிஏஏக்கு ஏன் திமுக போய் நின்னுது? சிஏஏ மத்திய அரசு என்ன மத்திய அரசு என்ன இருங்க, என்ன 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 வாட் இஸ் சிஏஏ? சிஏஏன்னா ஒரு மற்ற நாட்டிலேருந்து வர்றவங்க இங்கே இல்லீகலாக தங்கினாங்கன்னா, அதுவும் ஹிந்துக்கள் அல்லாதவங்க தங்கினாங்கன்னா மற்றவங்கள வந்து வெளியேற்றணுங்கிறது தான் சிஏஏ. அதுக்கு எதுக்கு திமுக போச்சு?
வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களை இல்லீகலாக தங்கினா வெளியில் போனாங்கன்னாங்க. ஏன்னா அந்த முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் இல்லீகலாக பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காங்க, அந்த மற்ற இடத்துலேருந்து வந்திருக்காங்கிறதுனால பாகிஸ்தான்லேருந்து வராங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வராங்க. சிறுபான்மையினுடைய குடியுரிமையே அதனால ஆபத்துக்குள்ளாகும். எப்படிங்க வெளிநாட்டில் இல்லீகலாக தங்குறாங்க? அப்போ சிறுபான்மையருக்கு முஸ்லிம்ஸ்க்குன்னு வந்த உடனே இப்போ திமுக போகிற மாதிரி ஹிந்துஸ்க்குன்னு வரும்போது நாங்கள் போகிறோம். அதில் என்ன தவறு? இப்போ இந்த விவகாரம், திருப்பரங்குன்ற விவகாரம்லாம் உங்களுக்கு வாக்குகளை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களா? சார், எங்களுக்கு நாங்கள் மதவாத வாக்குகளை திமுக மட்டும்தான் போய் கேட்கும். நாங்கள் டெவலப்மெண்ட், பிரதமர் மோடி இதை மட்டும் வச்சுட்டு தான் நாங்கள் வாக்கு கேட்போம். எப்போ பிஜேபி மதவாத ரீதியாக நாங்கள் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலர் நாங்கள் தான், கொஞ்சம் ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கோம். இவங்க தான் கேட்குறாங்க, சிறுபான்மையின் மக்களின் பாதுகாவலர் நாங்கள் தான், எங்களுக்கு ஓட்டு கேட்குறங்கன்னு இவங்க தான் கேட்குறாங்க. மத ரீதியாக நாங்கள் எப்பயுமே அப்படி கேட்டது இல்லையே. ஹிந்துக்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் வந்து முட்டாள் மாதிரி இருக்கீங்களே, திமுக வந்து கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ ஓட்டு போடுறாங்க, ஹிந்துஸ்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்க மாட்டாங்க? நிறைய பேர் கேட்குறாங்க சார். ஹெச்ராஜ் உள்ளிட்டவங்களாம் கேட்டிருக்காங்க. எப்படிங்க இந்துக்கள்லாம் பாஜக ஓட்டு போடுங்க தான் கேட்குறாங்க. இந்துக்கள் எல்லாருக்கும் பாஜக ஓட்டு போடுங்க. அப்ப திமுக வந்து நாங்க வந்து திமுக ஹிந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றோம். அப்படி சொல்றது இல்லைங்க. ஆனா வந்து நாங்க முஸ்லிம்க்கும் கிறிஸ்டியனுக்கும் போய் நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு. யாருக்கு அகேன்ஸ்டா? யாருக்கு அகேன்ஸ்டா? உங்களுக்கு பாதுகாப்பு. யாருக்கு அகேன்ஸ்டா? பாதுகாப்புன்னா நீங்க ஒருத்தருக்காக நீங்க வீட்டை பூட்டி வைக்கிறீங்க, யாருக்கு அகேன்ஸ்டா? திருடர் வரக்கூடாது. இந்துத்துவத்தின் மூலமா சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறவங்களுக்கு அகேன்ஸ்டா கேட்கறாங்க. இந்துக்களுக்கு எதிரான நீங்க சொல்லுங்க. வேற எப்படிங்க? நீங்க வந்து இந்துக்களுக்கு அகேன்ஸ்டா தான் முஸ்லிம்ஸையும் கிறிஸ்டியன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றீங்க. நாங்க தான் முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் ப்ரொடெக்ட் பண்ற பீப்புள் அப்படின்றீங்க. ஆனா யாருக்கு அகேன்ஸ்டாக தானே ப்ரொடெக்ட் பண்ணணும்? நீங்க எப்படிங்க? ப்ரொடெக்ஷனுங்கிறது ஷுட் பி ஒருத்தருக்கு, யார்கிட்ட இருந்தா திருடங்கிட்ட இருந்து போலீஸ் பாதுகாக்கும், இந்த கோர்ட்ஸ் வந்து தவறு செய்கிறவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறீங்க? அதனால தான் திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மதவாத கட்சிங்க. அவங்க தான் மதவாதத்தை மறுபடியும் வளர்க்குறாங்க. அவங்க வந்து முஸ்லீம் லீக் ஈக்குவலாக கிறிஸ்டியன் முஸ்லீம் லீக்னு மாற்றிக்கலாம், அவ்வளோதான். திமுக ஒரு சமூக நீதி கட்சி. சமூக நீதி காத்ததில் அவங்களுடைய பங்களிப்பு பெருசு. ஆனால் பாஜக சமூக நீதி பேசலாமான்னு கேட்குறாங்களா? விசிகாலாம் அதை கேட்குறாங்க. சார், ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஒரு குழந்தைங்க கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைங்க, நல்ல டாபிக், பியூட்டிஃபுல் டாபிக், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கணும். 65 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாட்டில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. அப்போ வரைக்கும் சமூக நீதியின் மெயினே வந்து இடஒதுக்கீடு தான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரும்போது அந்த 65 லட்சங்கிறது 30 லட்சமாக குறைஞ்சிடுது. படிக்க வைக்க முடியல. அந்த 30 லட்சமாக குறையும் போது அப்பயும் இடஒதுக்கீடு கிடையாது. 10லேருந்து 12க்கு வரும்போது 17 லட்சம் பேர் தான் +2 எழுதுகிறான். 17 லட்சம் பேர், அதாவது 17 வயசு வர வரைக்கும் யாருக்குமே எந்த இடஒதுக்கீடும் இல்லாமல் 17 வயசு வரைக்கும் வந்துடுறான். 17 வயசு வரைக்கும் 65 லட்சம் 17 லட்சம் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் வந்து படிப்பை நடுவில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறுத்துகிறாங்க. இவங்க கேட்டால் சமூக நீதியை பாதுகாக்கிறாங்களா? ரிசர்வேஷனே கிடையாது. அதனால தான் அந்த பசங்கள்லாம் ரேப்பிடோ, ஸ்விக்கி, அமேசான் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக ட்ராப் அவுட் ஆகி 17 லட்சம் பேர் தான் படிக்கிறான். அந்த 17 லட்சத்துலேயும் 3 லட்சம் பேர் தான் காலேஜுக்கு போகிறான். 14 லட்சம் பேர் ட்ராப் அவுட் ஆகிறான் +2. ஏன்னா அவனுக்கு ரிசர்வேஷனே கிடையாது. அப்போ வரைக்கும் அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அந்த 3 லட்சம் பேர் வரும்போது தான் இடஒதுக்கீடே வருது. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இடஒதுக்கீடு அந்த காலேஜஸில் மட்டும்தான் வருது. வந்த பிறகு தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 12,000 பேர் தான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 12,000 பேர்னா ஒரு மாதத்துக்கு 1000 பேர் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. அங்கே மட்டும்தான் இடஒதுக்கீடு வருது. ப்ரைவேட்டில் இருக்கிற எந்த கம்பெனி, இப்போ தந்தி டிவியில் இருக்கா, இல்லை என் கம்பெனியில் இருக்கா, ஹுண்டாயில் இருக்கா, ஸ்விக்கியில் இருக்கிறா, டிசிஎஸில் இருக்கா, எங்கேயுமே கிடையாது. இடஒதுக்கீடே இல்லாமல் ஒரு 1000 பேர் 12,000 பேர் வருஷத்துக்கு மட்டும்தான் உங்களுடைய இடஒதுக்கீடும் சமூக நீதியுமே போய் சேருது. இது வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இவங்க வந்து பயங்கரமான இடஒதுக்கீடுடைய சாம்பியன்ஸ்ன்றாங்க. சார், 17 வயசு வரைக்கும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி சார். 69ங்க, நான் மாத்துக்கிறேன். அதுல 19 இல்லைங்க, 50% எல்லா மாநிலத்திலும் இருக்கும். 19% வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்
அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 9th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருக்காங்க. அதனால தான் அது நடந்ததே ஒழிய திமுகனாலேயோ இல்லை விசிகேனாலேயோ நடக்கலை.